Hello friends, welcome to Iroda Amachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுண்டக்காயை வச்சிட்டு ஒரு நல்ல ஒரு இனிப்பு பச்சடி எப்படி செய்யலாம்னு பாப்போம். இது நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்டா நல்ல சிம்பிளா எப்படி பண்ணலாம்னு பாப்போம்ங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த இனிப்பு பச்சடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்தணும் அப்படினா நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கூடுதலா தான் ஊத்தணும். அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஏன்னா இது வந்து ஒரு மாசம் அளவுக்கு நம்ம வச்சிட்டு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 5 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி கல்லில் வச்சு இடித்து வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். இதில் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதில் சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அதையும் போட்டுக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு சுண்டக்காயை வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கல்லில் வச்சு இடிச்சிட்டு நல்லா தண்ணியில் கழுவிடுங்க. கழுவிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போடும் போது வெடிக்காது. அப்புறம் இதோட கசப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் காரத்துக்கு. எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன போடணுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டிங்கன்னா நல்லா இனிப்பு புளிப்பு காரத்தோட சுண்டக்காய் பச்சடி வந்து இன்னும் நல்லா திக்காக ஆகணும். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 3 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா அந்த சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது வந்து பசங்களுக்கெல்லாம் கசப்பே இருக்காது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாருமே உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. எல்லா வகையான சுவையும் நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயந்தான். அதனால் கண்டிப்பாக சுண்டைக்காய் இனிப்பு பச்சடியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.